Dear students, welcome to Classic NEET Academy. இப்போ இந்த வீடியோல என்ன நியூஸோட வந்திருக்குன்னா NEET 2024ல 7.5 ரிசர்வேஷன் ரிசல்ட்ஸ் வெளியாயிருச்சு. நம்ம Classic NEET Academyல எவ்வளவு பேருக்கு கிடைச்சிருக்குது, என்ன credential அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். 7.5 ரிசர்வேஷன்ல நம்ம Classic NEET Academyல படிச்ச 18 பேருக்கு MBBSம் 4 பேருக்கு BDSம் கிடைச்சிருக்கு. இப்போ அவங்களோட லிஸ்ட் தான் கிளியரா பார்க்க போறோம். நம்ம Classic NEET Academy பொறுத்தவரை ரிசல்ட் வந்து அடுத்த நாளே அவங்களோட நேமோட அவங்க என்ன ஸ்கூல்ல படிச்சாங்கன்னு கிளியர் கட் டேட்டா எவ்ரிதிங் ரிசல்ட்ஸ் பொறுத்தவரையிலும் நம்பகத்தன்மையில் நம்பர் 1 அப்படின்னு சொன்னால் நம்ம கிளாசிக் நீட் அகாடமி. அது வந்து நீங்கள் எங்கே வேணாலும் சேலஞ்ச் பண்ணலாம். அந்த ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் போய் எப்படி என்கொயரி பண்ணி வேணாலும் பண்ணலாம். யூ கேன் ஜஸ்ட் see that. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தா மோனிகா ஜே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எடுத்திருக்கிறாங்க. சென்டர் ஆஃப் அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ் சென்னையில் படித்தவங்க நம்மக்கிட்ட படித்து இப்போது ஸ்டேட்டில் வந்து 9th ரேங்க் 658 மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் மோனிகா. ஸோ அதே மாதிரி பாஸ்கரன் எம் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஓமலூர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நெக்ஸ்ட் வந்து நவனிதா உங்களுக்கு வந்து மேச்சேரி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சரண்யா ஆக்சுவலாக திருச்சி மெடிக்கல் காலேஜ் திருச்சி கியாபே விஸ்வநாதன் மெடிக்கல் காலேஜ் எடுத்திருக்காங்க. அவங்க எங்கே இருந்தால் தருமபுரி கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பானுப்பிரியா இவங்க திருவண்ணாமலை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தவங்க நம்மக்கிட்ட படித்தவங்க கவர்மெண்ட் திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சுரேந்திரன் சத்தியமங்கலம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து திருவாரூர் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்த சுமித்ரா புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் வந்து கிடச்சிருக்காங்க, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. அடுத்து ஐஸ்வர்யா சுக்கம்பட்டி கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கவர்மெண்ட் நாமக்கல் மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்ணியிருக்காங்க. முருகன் டி தருமபுரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவர் கவர்மெண்ட் விருதுநகர் மெடிக்கல் காலேஜ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கவர்மெண்ட் கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ் மதுமிதா எடுத்திருக்காங்க, சீட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இளம்பிள்ளையில் படித்த திவ்ய பாரதி இளம்பிள்ளை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலில் படித்த திவ்ய பாரதி கடலூர் மெடிக்கல் காலேஜ் ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ் இருந்ததில்ல அந்த காலேஜ் கிடச்சிருக்கு. அடுத்து வந்து அஸ்விதா கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் கள்ளக்குறிச்சி கவர்மெண்ட் கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் இவங்க கள்ளக்குறிச்சியிலேயே உங்களுக்கு கிடச்சிருக்கு. திவ்யா சேலம் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டு கவர்மெண்ட் கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் ஆனந்த கோபாலபுரம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தவங்க கற்பகம் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு. ஆர்த்தி குகை சேலம் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தவங்க கற்பக விநாயகா மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் மனோரஞ்சன் நங்கவல்லி கவர்மெண்ட் மாடல் ஸ்கூலில் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் MBBS கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நங்கவல்லி எகெயின் நங்கவல்லி சபீனா தேவி செயின்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஓமலூர் அரவிந்த் பார்த்திங்கன்னா திருச்சி SRM மெடிக்கல் காலேஜில் அவர் வந்து ஓமலூர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தவர் கிடச்சிருக்கு. சக்தி வாஷினி இவங்களுக்கு வந்து BDS கிடச்சிருக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் கடலூரில் அதே ராஜா முத்தையான்றதுலேயே அந்த காலேஜில் கிடச்சிருக்குது. அவங்க சேலம் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தாங்க. சர்ணா KSR டென்டல் காலேஜில் கிடச்சிருக்குது நாமக்கல் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தவங்க. சோம்நாத் திருவண்ணாமலை கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தாகூர் டென்டல் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்து ராசிபுரம் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் விவேகானந்தா டென்டல் காலேஜ் கிடச்சிருக்கு. ஓகே, இதெல்லாம் நம்ம 7.5 ரிசர்வேஷனோட ரிசல்ட்ஸ் கம்ப்ளீட்டாக. இப்போது இந்த சீட் கிடச்ச 18 MBBS மாணவர்களையும் 4 BDS மாணவர்களுக்கும் கிளாசிக் நீட் அகாடமி சார்பிலும் என் சார்பிலும் மற்றும் கிளாசிக் நீட் அகாடமியில் பணியாற்றுற ஃபேக்கல்ட்டி ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அனைவர் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம கிளாசிக் நீட் அகாடமி பொறுத்தவரையிலும் நீட் மட்டும் இல்லை டிசிப்ளினையும் கற்றுக் கொடுக்குறோம். ஸோ அப்போ அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு மெடிக்கல் காலேஜில் போய் நல்ல விதமாக சப்ஜெக்ட்ஸை படித்து இந்த நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல சிட்டிசனாக ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மருத்துவ சேவை செய்யணும். அதற்கு உங்களுக்கு எல்லா விதமான வலிமையும் வளங்களையும் வந்து எல்லாம் வல்ல இறைவன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறதோட உங்கள் எல்லாத்தையும் வாழ்த்திக்கிறேன். ஸோ இதுதான் எங்களோட 7.5ஓட ரிசல்ட்ஸ். இதை உங்கள் முன்னாடி நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. நம்ம 92.5 ரிசர்வேஷன் 30th ரிசல்ட்ஸ் வருது. 31st
உங்களுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட் ரிசல்ட்ஸ் வில் பி ரிலீஸ்ட். டோட்டலாக நம்ம எவ்வளோ பேருக்கு நமக்கு டோட்டல் ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிற ரிசல்ட்ஸ் வந்து இட் வில் பி ரிலீஸ்ட். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.